வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் குப்பாயம்மா சேனலில் எல்லாருமே பார்க்குறீங்க, நல்லா பார்க்குறீங்க. பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களை உயிருள்ள வரலையும் மறக்க மாட்டேங்க. நீங்கள் எல்லாருமே என் சேனலில் பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, உப்பாயம்மா பாட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி ஒப்பாரி பாட்டு நல்லா பாடுறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த நேற்றுங்க கூடங்க இதில் மதுரையிலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி ஐயோ ரொம்ப ஒப்பாரி பாட்டு ரொம்ப இதாக பண்ணீங்க, நல்லா இருந்ததுங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரரை பற்றி போட்டிருந்தேனுங்களா, அதனால் அதை பற்றி சொன்னாங்க. அது என்ன சொல்கிறதுங்க, அது திடீர்னு ஒரு இது உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கலான்னு ஒரு எண்ணம், அதனால அதை சொன்னேங்க. மற்றபடி எல்லாம் எதுவும் இல்லை. சரி, நம்மளோட இதையே நம்ம மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தை நம்ம மக்களுங்கிட்ட, அதாவது எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் தான், அதனால் உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அதை நான் பேசணுங்க. அது ஒரு வீடியோவே போட்டேன். ஏன்னா அது பேச அப்படி ஒரு சரி சொன்னால் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ளே ஒரு பாரமாக ஒரு இருந்துக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிறத வச்சு நான் அதை அப்படி சொன்னேங்க. அதையுமே 2-3 பேர் ஒரு கால் பண்ணி ஐயோ எப்போங்க இறந்தாங்க அப்படின்னெல்லாம் கேட்டாங்க. இப்போ தான் பக்கமாக தான் ஆகுதுங்க, 1.5 வருஷம் ஆகுதுங்க இப்போ அவர் இறந்து. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாருமே கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் கொடுக்காம நான் இந்த அளவுக்கு நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குங்கடிதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களுங்க நம்ம சொல்கிறத, நம்ம பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் நம்மளை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, என்னன்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் ஒரு தெளிவாக நான் உங்கள்கிட்ட அதை பேசுகிறேன். நீங்கள் இன்னுமே எனக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு சந்தோஷமாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது இப்போ அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ஒரு பரிப்பட்டு அடுத்த முறையில் பாருங்கள். கும்மிப்பாட்டெல்லாம் சொல்ல போகிறேன். கும்மிப்பாட்டு, அதாவதுங்க பிள்ளையாரெல்லாம் வச்சு பிள்ளைய அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டுமே பாட போகிறேன். அடுத்த ஒரு வீடியோவிலையெல்லாம் அதையும் பாட போகிறேன். அதுவும் கேளுங்க, அதுவும் நல்லது தான். ஊருக்குள்ளே ஒரு தை மாதம் பிறந்ததுன்னா எல்லாம் வீடியோ போடுவாங்க, இந்த நிலாப்பிள்ளை போடுவாங்க, அப்போ அந்த பாட்டு பாடுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் வளர்ச்சி பிள்ளைகள் அதெல்லாம் போடுவோங்க. எல்லாம் வீட்டுக்கு அது ஒரு சந்தோஷமாக ஒரு நோம்பி மாதிரி கொண்டாடுவாங்க. அதுவே அதெல்லாம் பெரும்பாலும் கிராமத்து பக்கம் நல்லா ஒரு நோம்பி மாதிரியே கொண்டாடுவாங்க. மைக் செட்டெல்லாம் வச்சு நல்லா மைக்கு பிடிச்சிட்டு நல்லா கெத்தாக ஒரு இதாக பாடுவாங்க. நல்லா இருக்குங்க அதெல்லாம். அப்போ பார்க்குறதுக்குமே நல்லா தேர் கூட்டமாட்டம் எல்லாம் ஜெகஜோதி எல்லாம் புது புடவைங்க கட்டிட்டு நல்லா எல்லாம் ஆனந்தமாக நல்லா எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம். அப்படியெல்லாம் இருப்போம். ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் காலத்தில் எல்லாம் டச்சு விட்டு போச்சுங்க எல்லாம். அதையெல்லாம் யாருமே சரியாக பாடுறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்லை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சுங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு கலாச்சாரங்கிறது அதை விடக்கூடாது இல்லைங்க. அதனால் அடுத்த முறை அந்த நிலாப்புள்ள பாட்டும் அதை நான் பாடுவேன். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, பிடிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு அத்தனை பேருக்குங்க ரொம்ப நன்றிங்க. மனசார நான் நன்றி சொல்கிறேங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே சின்னங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்தா போடு இல்லாட்டி பாரு, இருந்தா போடு இல்லாட்டி பாரு, இருந்தா போடு இல்லாட்டி பாரு, எல்லாத்துக்கும் இருப்பது தான் எனக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருப்பது தான் எனக்கும் இருக்கு, இந்த பொல்லாத வயிற்றுக்குத்தான் இந்த பொழப்பு, இந்த பொல்லாத வயிற்றுக்குத்தான் இந்த பொழப்பு, இருந்தா போடு இல்லாட்டி பாரு,
இருந்தா போடு இல்லாட்டி பாரு. 4 தினசு மனுஷனையே பார்த்தவனா, 4 தினசு மனுஷனையே பார்த்தவனா, நடுவனிலே ரோஜா போலே பூத்தவனா, நடுமுள்ளினிலே ரோஜா போலே பூத்தவனா. 4 தினசு மனுஷனையே பார்த்தவனா, நடுமுள்ளினிலே ரோஜா போலே பூத்தவனா, நடுமுள்ளினிலே ரோஜா போலே பூத்தவனா. தண்ணி மேல எண்ணெயை போல் மிதந்தவனா, தண்ணி மேல எண்ணெயை போல் மிதந்தவனா, தன் மானத்திலே மான போலே பிறந்தவனா, தன் மானத்திலே மான போலே பிறந்தவனா. அப்பப்பா இது தப்பப்பா கொஞ்சம் தள்ளியே நீ நில்லப்பா, அப்பப்பா இது தப்பப்பா கொஞ்சம் தள்ளியே நீ நில்லப்பா. இருந்தா போடு இல்லாட்டி பாரு, இருந்தா போடு இல்லாட்டி பாரு, இருந்தா போடு இல்லாட்டி பாரு. எல்லாத்துக்கும் இருப்பது தான் எனக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருப்பது தான் எனக்கும் இருக்கு. பொல்லாத வயிற்றுக்குத்தான் இந்த பொழப்பு, இந்த பொல்லாத வயிற்றுக்குத்தான் இந்த பொழப்பு. இருந்தா போடு இல்லாட்டி பாரு. இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.